போலாமா அந்த பக்கம்? அந்த பக்கம் கீழே வழி. அந்த பக்கம் இல்ல அங்க யாரோ வீடு தெரியல, சும்மா மேப் ஓபன் பண்ணி பார்த்தேன். டெஸ்டினேஷன் ரீச்டு. எங்க இருக்கறாரு? குச்சி மட்டும் பார்த்தேன் மீன் பிடிச்சிக்கிறாரு பாருங்க. அங்கிள் பயமே இல்லாத மீன் பிடிச்சிக்கிறாரு. ஃபுல் எல்லாம் பயந்துக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு மீன் தான் பசங்க. நீ தான் நிக்குது கல்ல. கஷ்டப்பட்டு எடுங்க. இல்ல பாத்துக்கறாங்க. அத பாரு கொஞ்சம் வந்து எதனா புடிச்சறாரு கேளு. இங்கச்சி அவன் ஸ்டார்ட் பண்றான். அங்கிள் எங்க அங்கிள் இன்னும் தெரியல. அங்கிள் எங்க இருக்கறாரு? அப்பா அங்கிள் காட்றேன் நீ. ஒரு 10 to 15 minutes ட்ரெக் கைஸ். ஸோ அது ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். துட்டுதா இப்படியெல்லாம் ஃபுல் கழிச்சிட்டு இருக்கு. புகை வேறு வந்துருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டா பாட்டியில் அவ்வளோதான். லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்லேருந்து மழை வந்துச்சு கைஸ். இப்போ மழை நின்றுச்சு. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக பச்சன்பள்ளி டேம் பக்கத்தில் ஒரு சின்ன வே போவோம். அந்த வேலேருந்து போய் ஆக்சுவலி எந்த லொக்கேஷன் போட்டான்னு தெரில. அங்கே போன உடனே ஃபுல்லு அந்த லேக் வியூ ஸ்பாட் கிட்ட போனாங்க. வேறு யாருன்னா வரணுன்னு இதே பிளேஸ்க்கு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த நந்தினி ஏதோ ஒரு ஸ்டோர் ஏதோ இருக்குது. ஸோ இதுதான் லேண்ட்மார்க் கைஸ். அந்த நந்தினி ஸ்டோர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஃபஸ்ட் லெஃப்ட்டு, அப்புறமேட்டு ஒரு சின்ன வே இருக்கும். அந்த சின்ன வேல போனீங்கன்னா அப்படியே கிடைக்கும் கைஸ். கரெக்டாக இப்போது மைசூர் எக்ஸ்பிரஸ் வே கீழே வரும். மேலே பார்த்தீங்கன்னா அதான் மைசூர் எக்ஸ்பிரஸ் வே. அண்ட் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் போட்டுக்கிறோம். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. அந்த 20 கிலோமீட்டர்ஸ் 30 மினிட்ஸ் காமிச்சிச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் 6 o'clock இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் முன்னால் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா எண்டு மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. இப்போ 6:07 ஆகிக்குது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 6:10 இல்லை 6:25 ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தா நான் ரைட் நல்லா என்ஜாய் பண்ணி தான் வந்துக்கிறாரு. டிராஃபிக்கில் நல்லா ஹீட் வேவ்ஸ் எல்லாம் கரெக்டாக கால் கிட்ட வருது. அண்ட் ஃபேனும் ஆன் ஆகிட்டுக்குது. ஸோ ஒரு நல்ல ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கு கெச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்டேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில். அண்ட் ராகவல் அவங்க அப்டேட் என்னென்னா, ராகவல் பார்த்திங்கன்னா இன்னும் சன்செட் பார்த்துன்னுக்குறான். சன்செட் பார்த்துட்டு அந்த ட்ரையல் ஏதோ முச்சுக்கின்னு வரேன்னு சொன்னோம். ஸோ அது எப்போது வரும்னு தெரில. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் வேலைக்கு தான், அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சரி நம்ம போயிடலான்ட்டு நாங்கள் 2 பேர் முன்னால் வந்துட்டோம் கைஸ். சரிப்பா அவ்வளோ கார்னர் வேணாம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக கார்னரிங் பண்ணுகிறாரு. அவங்க இது கொடுக்கணுமா இல்லை திரும்பி டோல் கேட்டு போகிறாங்க? ஆக்சுவலி அந்த பெங்களூர் மைசூர் டோல்வே வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால நம்ம பார்த்திங்கன்னா இந்த टोल स्कैनर हुई. सो बेंगलूर मैसूर एक्सप्रेस टिक पट्टुंदा इनायको इप्पमा तिरुम्बि कट्टिंदुकोन्नुमा स्कैनर लेफ्ट 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 पक्का अदलेना सोल्लिंकुது அதே கரெக்ட்டா தான் சொல்லும். இங்க வந்து டிராஃபிக் இருக்குது ப்ரோ. அண்ணா
இங்கே பாரு சிக்னலா அந்த பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பயங்கர டிராஃபிக்காக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராப்பா அது 5-10 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இப்போ வந்தோமே. ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் வந்துன்னு தெரில ஏன்னா ஒரு 100-110 வந்ததுனால 5 கிலோமீட்டர்ஸ் தெரில. அந்த ஹைவேல நல்ல வேலை வந்துட்டா பேசி இல்லைன்னா இப்போ அங்கே இருந்துதான் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னால் போய்க்கும் அவ்வளோதான். ஸோ அந்த சைடு இருந்துதான் வெறும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் போய்க்குவோம். இந்த சைடு இருந்ததுனால ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸு ஒரு 20 மினிட்ஸில் கவர் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் வந்து அவ்வளோதானே இந்த ஹைவேல. ரெண்டு பார்த்தா ஸ்கில்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். ஓ ப்ரோ ரைட் என்ன கூட இன்னும் கொஞ்சம் ஓ வா 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 அங்கேயே நின்றுக்கிறா சிக்னலே மூவ் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்படியா ஸ்ட்ரைட் தான் என்னத்துக்கு எப்படி கேட்டுக்கிற ஸ்ட்ரைட் 8 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் நீ ஸ்ட்ரைட் தான். கைஸ் கரெக்டாக இன்னும் 44 மினிட்ஸ் காமிக்குது. நம்ம ஆக்சுவலி வீடு போடல டெஸ்டினேஷனு. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஏதோ ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டாக நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே போகலான்ட்டு அந்த இடத்துக்கு லொக்கேஷன் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை கைஸ், அது ஒரு டிசப்பாயிண்டிங் பார்ட்டு. கரெக்டாக 11 o'clock 11:30 விட்டோன்னு நினைக்கிறேன் வீடு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 6:35 ஆச்சு. வெறும் அங்கே சென்டரில் ஒரு இடத்துல பேல்பூரி ஏதோ சாப்பிட்டுருந்து அது விட்டு வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையில் ப்ராப்பராக பண்ணல. சும்மா ஒரு 2-3 ஸ்லைஸ் ப்ரெட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். 2-3 ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்ட் டேஸில் ப்ராப்பராக 3 மீல்ஸ் சாப்பிட மாட்டேன்றேன், ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுக்கிறேன். ஸோ அது என்ன ஆகுதோ அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஒரு ப்ராப்பர் ரூட்டீனாக பண்ணிக்கின்னு எதுனா வேறு வேலை இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிட்டு மீல் ஸ்கிப் பண்ணக்கூடாது கைஸ். ரீசெண்ட் டைம்ஸில் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணேன். ஒரு மீல் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுறேன், இல்லைனா கூட டைமுக்கு சாப்பிட மாட்டேன்றேன். லஞ்சு ஒரு 5:30 4:30 சாப்பிட்றேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு டைம்லைன் மெயின்டைன் பண்ணாத விட்டுருக்குறேன். ஸோ மண்டே நாளையிலேருந்து ப்ராப்பராக எதாவது வேறு எதுனா வேலை இருந்தால் பக்காவாக ஸ்கிப் பண்ணிடணும் கைஸ். லஞ்சு அப்புறமேல்ட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இன்னும் 7.4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு சொல்லுது. ரெட்டு இன்ச்சு இப்போது இங்கே ஒன்று எதுனா சிக்னல் ஸ்கிப் ஆச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு கட்டிடுவார். பில்லு டைரெக்டாக அவருக்கு ஸ்கேனர் அனுப்பிட்டா போதும். ரொம்ப டென்ஷன்லாம் வேணாம், ஸ்கேனர் அனுப்பிவிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு போட்டுக்கிறாங்க அசால்ட்டாக வந்துட்டார். ஏன்னா ஆக்சுவலி அங்கே பார்த்தா ஏதோ கேமரா இருக்குல்ல, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் வீட்டுக்கு போன உடனே ஒரு 2-3 days ஆகிட்ட பிறகு தான் தெரியும் வெதர் அது அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜான்னு. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 110-120 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு ரைடு. ஸ்ட்ரைட்டா லெஃப்டா? அந்த 120 கிலோமீட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% நம்ம பின்னால் தான் உக்காந்துருந்தோம். RTR 310 இஸ் நாட் ஃபார் பில்லியன் கைஸ். ஐ எம் 100% ஷுர் அபவுட் இட். ஏன்னா கால் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னால் உக்காந்துட்டேன், இப்போ ஓட்டின்னுக்கிறேன், பட் ஸ்டில் கால் நோவுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் இத்தான் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இவ்வளோ தூரம் அது பில்லியன் என் வண்டியில் உக்காந்தேன். அந்த நீ கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கர பெயின் ஆகுது கைஸ். ஸோ நீ பெயின், பட் பெயின், பேக் பெயின் எல்லா பெயினும் வரணும்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைடு RTR 310 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பெயினும் வந்துடும் கைஸ். இப்போ ஆக்சுவலி எனக்கு தெரியுது ரியர் சீட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு.
பில்லியன் சீட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வாங்கிக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த மாதிரி நிலமை வரலாம். நீங்களே உங்கள் வண்டியில் பில்லியனாக வரும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு ப்ராப்பர் டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் காமிக்குது? 5.6. எவ்வளோ கிலோமீட்டர்? அது இருந்துச்சு ஒரு 10-15. 15 இருக்காது, ஒரு 10 இருந்துக்கும். அப்படியே முடிச்சிட்டாங்கடா 10 மினிட்ஸில். 10 கிலோமீட்டர்ஸ் 10 மினிட்ஸில் சக்குன்னு முடிச்சிட்டோம் கைஸ் அந்த ரோட்டில். 5 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ் கட்டி ரோடு மாற்றோம்ல. போகிற டைமில் எப்படி அப்படியே ஸ்டார் ஃப்ளைட் இருக்கும். இதே இல்லை கொஞ்சம் முன்னாடி இது கோல்டன் ஹைட்ஸ். கோல்டன் ஆயிடுச்சு. போய் அந்த ரைட்டு முன்னாடி போயிட்டு ஏன்னா தண்ணி வந்துட்டுக்குது. எப்படிப்பா அதான் கார் போயின்னுக்குது அப்படியா? இன்னும் ராகவேல் எங்கே கரான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ராகவேலுக்கு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இதுடா இது இவ்வளோ இருக்குது இன்னும் ரோடு. கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நிற்க வைக்கிற இடத்துல ஃபோன் பண்ணி அவனை கேட்கணும் அப்டேட்டு எங்கே கரான்னு. ஏன்பா டைம் வந்துட்டு கரெக்டாக 7:45 7:50 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ எங்கே இருக்கிறோன்னா மில்லர்ஸ் ரோட்டில் இருக்கிறோம். வீடு இன்னும் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக டைம் 8:20 ஆயிடுச்சு. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் காலி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டோட வீட்டை வந்துட்டோம். ஃப்ரெண்டோட கார் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தா ஃபுல்லு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் நம்ம இந்த வண்டி கற்றுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு கார் இருக்குது, ஸோ ஓட்டி கற்றுக்கலாம். நம்மளுக்கு எதோ டென்ஷன் இல்லை. நம்பர் பிளேட் ஹைட் பண்ண சொல்லுங்கிறாரு. எனக்கா வருது வண்டி மேலே ஜாஸ்தி கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு லெசன் என்னென்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து RTR 310 பின்னால் உட்காரக்கூடாதுன்னு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஹம்ப்பு கைஸ், அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அப்புறமா சீட் சைஸும் ரொம்ப சின்னஸு. ஸோ டோட்டலி டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும் உங்களுக்கு ரியர் சீட்டில் உட்காந்திங்கன்னா. ஆனால் ஹேண்ட்ஸமாக ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ பார்க்கலாம், ஸ்வாகாக போயின்னுக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு. பட் ஆக்சுவலி அவனுக்கு கம்மியாக தான் கைஸ் ஆச்சு பெயின். ஏன்னா அவன் ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அவன் தான் ஓட்டினான். நம்ம ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருந்தால பின்னால் 80 கிலோமீட்டர்ஸ் நம்ம பின்னால் உட்காந்துருந்தால பயங்கர பெயின் கைஸ். அது மட்டும் இல்லாது நான் வெறும் எலும்பாக இருக்கிறேன். ஸோ சதை ஜாஸ்தி இல்லை எனக்கு. ஸோ என்னை பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அதுவும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு கைஸ். டிஸ்அட்வான்டேஜ் ஆகிட்டு இன்னியோட ரைடு இங்கே என் பண்ணிக்கலாம். ஸோ வில் கேட்ச் அப் இன் another interesting video guys. Until then, bye from Matthew and Nanda.